இப்போ செந்தில் அவர் சொன்னதில் வந்து எனக்கு 2 பாயிண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் காங்கிரஸ் வந்து 4.3க்கு வந்து 40ன்னு கேட்குறது வந்து 4.3ங்கிறது அவங்க சட்டமன்ற தேர்தலில் எடுத்ததை சொல்றார். 11.3 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி வாக்கு வந்து 10.8%. இல்ல 10.8% காங்கிரஸ் 2014ல அவங்க வந்து இல்ல நான் சொல்றது இப்ப ரீசன்ட் எலெக்ஷன்ஸ் இல்ல நான் ஒரு நிமிஷம் சார் 2014 வந்து இட் இஸ் ஹைலி இல்ல ஒரு நிமிஷம் நோ ஒரு கட்சியினுடைய உண்மையான வாக்கு சதவீதத்தை நீங்க எப்போ கண்டுப்பீங்க? அவங்க தனித்து போட்டியிடும் போது. நான் ரொம்ப தெளிவா வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தினேன். கடைசியாக காங்கிரஸ் தனித்து போட்டிட்டது 2014ன்னு சொன்னேன். தனித்து போட்டிட்டு அவர்கள் பெற்ற வாக்கு அவருடைய முழுமையான பலம். அதை நான் ரொம்ப தெளிவா அதுதான் பலம் சார். அதை எடுத்தா சார் பேச முடியும். அது 2014 எடுத்தீங்கனாலும் அது நாடாளுமன்ற தேர்தல். நான் அதையும் சொல்றேன். நான் வாக்க வச்சுக்கிட்டு இப்ப அவரே சொன்னாரு சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலை வேற, சட்டமன்றத்துக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலை வேற. அப்போ நீங்க பாரதிய ஜனதாவையும் நீங்க ரீசன்ட் எலெக்ஷன்ஸை தான் எடுக்கணும். நீங்க 2014 வந்து இன்னைக்கு இட்ஸ் ஹைலி இர்ரெலவென்ட். இப்போ இவரே சொன்னார் இல்லையா, எந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் இஸ் அ டைனமிக்னு சொல்லிட்டு. அப்ப நேத்து இருக்கிறது வந்து இன்னைக்கு இதான் இருக்காது. அப்ப 2014ங்கும் போது அப்ப 1987 திமுக வந்து 24.8% தான் எடுத்தது. அப்ப இருக்கக்கூடிய 234 சீட்ல வெறும் 25% தான் திமுக. சார் கடைசியா காங்கிரஸ் உடைய வாக்கு நீங்க எதை எடுத்துக்கிறீங்க சார்? சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. கடைசியா நீங்க காங்கிரஸ் உடைய எந்த ஓட்டு எடுத்துக்கிறீங்க? சட்டசபையில 4.3%. இல்ல கடைசியா நீங்க எதை எடுத்துக்க போறீங்க? எந்த சட்டமன்ற தேர்தலே எடுக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல் 4.3. ஓகே ஒரு நிமிஷம் சார் 4.3 சரி எத்தனை தொகுதியில போட்டிட்டு சார்? 10.8 சார் எத்தனை தொகுதியில போட்டிட்டு? 25 தொகுதியில போட்டிட்டு 4.3 அதை எடுத்துக்கிறாங்க. சரி இப்போ பிஜேபிக்கு சொல்லுங்க சார். இப்போ பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா 2020 வந்து பாத்தீங்கன்னா 2.62% 2.62% எடுத்தாங்க. எத்தனை தொகுதியில 2021 எத்தனை தொகுதியில போட்டிட்டு? எக்ஸாக்ட்டா எனக்கு நம்பர்ஸ் இல்ல. ஐ திங்க் 20 ன்னு நினைக்கிறேன். சார் வச்சுக்கங்க 20 நினைக்கிறேன். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துரும். அப்ப பாஜக விட காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? இதுல என்ன டிஸ்பியூட் பண்ண வேண்டியது? டிஸ்பியூட் ஒண்ணும் இல்ல அந்த எலெக்ஷன்ல இல்ல அதை வச்சு தான சார் இப்போ நம்ம சீட் பேச போறோம். இந்த எலெக்ஷனுக்கு சீட் இல்ல நான் சொல்ல வந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து இஸ் டிவியேட். இல்ல நான் டிவியேட் பண்ணல. அந்த பாயிண்ட் பாரதிய ஜனதா ஒரு பக்கம் வாங்க சார். பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தையும் காங்கிரஸ்க்கு சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதம் ஒரு வாதம் தான். இதுக்கு 4 ஒரே வாதம் 11 இல்ல ஒரே வாதம். ரொம்ப முக்கியம். 11% பாரதிய ஜனதா எடுத்தது நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல வச்சு நம்ம இன்னைக்கு சட்டசபை தேர்தல கொடுக்க போறது இல்ல. அப்படி பார்த்தா 2019ல வெறும் 83.4 லட்சம் வாக்கு தான் அதிமுக வாங்கி இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 1,54 லட்சம் வாக்கு அதிமுக வாங்குது. 19.39% இருந்து 33.7%. 14% வாக்கு வங்கி அதிமுக அதிகமா வாங்குது 2020. நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அது வந்து சரியான அணுகுமுறை இல்ல. நான் ஒரே வார்த்தை சார், ஒரு வார்த்தை சாரி ப்ளீஸ் சாரி சார் ஒரு வார்த்தை தான். இப்போ சார் சொல்ற அடிப்படையில் பாஜக விட காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துரும். அப்போ பாஜகவுக்கு கம்மியா இருக்கு. அப்போ பாஜகவுக்கு இப்போ சார் சொன்ன அடிப்படையில் 4.3 இவங்க 2.62 நியர்லி பாதி அப்படி வச்சுப்போம். அப்ப காங்கிரஸ்க்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் பாதியைத்தான் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும். அதையா ஒதுக்குறாரா? அந்த பேசிஸ்ல வரீங்க சொல்லுங்க. அப்படி வராரா? பாஜக ஒதுக்குறாரா? இல்ல அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்க ஒதுப்பாங்களா? பாஜக ஒதுக்குமா? காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்குதா? நடக்குது. எங்க நடக்குது? எங்க போய் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒண்ணு இல்ல. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர்னுடைய ட்வீட் எடுங்க. See, we have to get into the nitty-gritties. என்னைக்காவது காங்கிரஸ்காரங்க வந்து தம்பின்னு ட்வீட் ஆரம்பிச்சிருக்காங்களா? தம்பின்னு ஆரம்பிக்கிறாங்க. அல்ட்ரா சில்ட்ரா ஐடி விங்னு போடுறாரு. அது இல்லாம பல ட்வீட்டுக்கு போயிட்டு அவங்க போடக்கூடியதுக்கு போய் டேக் பண்ணி அவர் ஆரம்பிக்கிறது அல்ட்ரா சில்ட்ரா ஐடி விங்னு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எங்கேயாவது வந்து குழாயடி சண்டை மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில நடக்குதா? அப்போ இன்னைக்கு அவர் அந்த இடத்துல திடகாத்திரமா என்ன சொல்றாரு? இப்ப இல்ல சார் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு வார்த்தை நான் ஸ்டிக் ஆன் பண்ணி நின்னேன். அவர் ரொம்ப கிளவரா அதை எஸ்கேப் பண்ணி போயிட்டே இருக்கிறார். 4.3% 2.6% சொல்லிட்டாரு சார். ஒரு நிமிஷம் இல்ல அதுக்கு நீங்க பண்ணல. ஒரு நிமிஷம் நீங்க பண்ணல. ஒரு நிமிஷம் சார். பாரதிய ஜனதா பாஜகவுக்கு சீட் அதிகமா வேணுங்கிற பிரச்சனை அதிமுக கூட்டணியில கிடையாது. இல்ல பாஜகவுக்கு சீட் கம்மியா கொடுத்துருவாங்க நீங்க நம்பிக்கிறீங்களா? நான் கேக்குறேன். இல்ல அது பிரச்சனையே இல்லங்க. ஒரே பிரச்சனை உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒண்ணுதான் அங்க மையப்புள்ளி.
அதே பாரதிய மையப்புள்ளி ஜனதா தான். கம்மியா சீட்டு கொடுத்தா கூட எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மையப்புள்ளி தான். இல்ல, 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 எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, இல்ல சார், ஒரு நிமிஷம். பாஜக கம்மியா சீட்டு கொடுத்தாலும் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்குறாங்கிறது இவருக்கு யார் சொன்னா? இல்ல, உங்களுக்கு எப்படி சொல்றாங்களோ யார் சொன்னா? இல்ல இல்ல சார், யூகம் இல்ல. நான் சொல்றேன், நான் யூகத்தின் அடிப்படையில் பேசுறேன். நான் யூகத்தின் அடிப்படையில் பேசுறேன். இல்ல சார், இப்ப இல்ல, எனக்கு ஒரு இந்த செந்தில் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாக்கு வந்து போன தடவை வாங்கின 20 விட 30ங்கிறது முக்கியமா, இல்ல இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது முக்கியமான பாரதிய ஜனதாக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்பர்ஸ் அதிகமா வேணுங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய டிமாண்டா இருக்குமா இருக்கா? பிரச்சனை இல்ல, அத பத்தி நான் வரல. அதை சொல்றதுக்கு நான் சொல்றேன். இல்ல சார், அதை அக்கமடேட் பண்ணுவாங்களா? காங்கிரஸ்க்கு இல்ல, எனக்கு ஒரு இல்ல சார், வேணுங்கிறது அவங்களுடைய மெயின் டிமாண்ட் இப்போ. இல்ல ஒரு ஆனா பாரதிய ஜனதாக்கு அதனுடைய டிமாண்ட் இல்ல கிடையாது. சார், இல்ல தப்பு. அதனால தான் ஒரு திருப்பி நிமிஷம். திருப்பி இல்ல, அது சொல்றேன். இருக்குமா? இல்ல சார், தப்புங்கறேன். இருக்குமா இல்லையாங்கறத நம்ம இப்ப யோசிக்க வேண்டியது. ஒரு நிமிஷம். இல்ல சார், இப்ப இல்ல, திமுக புரியல. நான் ஒரு ஒரு நிமிஷம். இல்ல, அப்படி பேச முடியாது சார். ஒரு நிமிஷம். அண்ணாமலை யார் சார்? 120 சீட்டு கேட்ட அண்ணாமலை யாரு? யார் அவரு? அரவிந்த் சார், நான் வரேன் இல்ல, 120 சீட்டு கேட்டார்ல அண்ணாமலை, அவர் யாரு? ஒன்று. இன்னொன்று நான் சொல்றேன், பாஜகவிற்கு எப்படியாவது காங்கிரஸ் வந்துடக்கூடாது, திமுக வந்துடக்கூடாது என்பதுதான் இலக்கு என்று சொன்னால், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதே இலக்கு தானே. எப்படியும் பாஜக வந்துடக்கூடாதுன்னு அது இல்லையா? அது அது இருக்கு. நடக்கலையே. அது நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிடுவோம். இல்ல சார், நாங்க இல்ல சார், இப்ப இல்ல ஒரு நிமிஷம், சிவசேகர் உட்கார முடியாதுன்னு தானே சொல்றாங்க. பாஜகவும் சொல்லிச்சு சார். பாஜகவும் சொல்லிச்சு, அண்ணாமலையும் சொன்னாரு. பஞ்சாயத்து என்ன இப்போ? காங்கிரஸ் உடைய பஞ்சாயத்து என்ன? நாங்க கேக்குற டிமாண்ட கொடுக்கலனா எதிர்க்கட்சியா கூட நீங்க வர முடியாது. பாரதிய ஜனதா அண்ணாமலையும் சொன்னாரு. அண்ணாமலை சொன்னாரு. பார்த்து பாரதிய ஜனதா அண்ணாமலை சொன்னாரு. ரெண்டு ஆஸ்பெக்ட் சார். அண்ணாமலை சொன்னாரு சார். அமித் ஷா சொன்னாரு சார். ஒரு நிமிஷம். அமித் ஷா சொன்னாரு. மோடி சொன்னாரு. நந்தகுமார் இன்னைக்கு லேட்டஸ்டா சார், ஒரே மோடி ஸ்டோரி சொன்னா கேட்க மாட்டீங்க. 2014 ஸ்டோரியும் அண்ணாமலை தலைவர் இல்ல நந்தகுமார், let us clarify. ஒரு நிமிஷம். இல்ல சார், இப்ப நந்தகுமார் இப்ப எனக்கு 2024 நம்ம ஒரு நிமிஷம் சார், 2024 2011 2021 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் அவங்க சொல்றாங்க. தவிர டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லும்போது அது என்ன நம்ம மீன் பண்ணிக்கிறது அப்படிங்க வரும்போது ரெண்டு பக்கமும் அதுல ஆட்சி இருக்கும், அதிகாரத்தையும் பங்குங்கிறது தான் அங்க மீனிங் வருது. சூப்பர் क्वेश्चन இது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இண்டி கூட்டணியா இல்ல எஸ்பிஏ கூட்டணியா? தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணியே கிடையாது. வெளிப்படையா சொல்லிக்கிறது இந்தியா கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய அளவில் எங்க அமைச்சாலும் அவங்க என்டிஏ கூட்டணி தான். இதே அமித்ஷாவை வந்து செந்தில்வேல் மேற்கோள் காமிச்சாரு. ஏப்ரல் மாசம் வந்து அவர் இங்க பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? அதுலயே கேட்கப்படுது. செந்தில் கேட்ட கேள்வி அன்னைக்கே கேட்கறாங்க, உங்க ஆட்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து வந்தீங்கன்னா மந்திரி சபையில இடம் பெறுவீங்களா? அதுக்கு அவர் சொன்னபடி இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க. what is no? It is absolute yes. No. It is absolute yes. Please refer to அமித்ஷா. இந்த வந்து அமித்ஷா அதை சொன்னது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நிமிஷம் அவரை கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க. there is a dispute within the party outside the party. நீங்க டிஎம்கே கூட்டணிக்கு உள்ள இருக்க பிரச்சனை அதான் நீங்க கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே இந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கும் வெளியில இருந்து இருக்கிற பிரச்சனை வேற. இப்போ நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா? டிடிவி அவர்களா இருக்கட்டும், அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் there is no dispute in the என்டி அலையன்ஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது. கூட்டணி ரொம்ப காலமா இருக்குது, கூட்டணிக்கு உள்ளேயே பிரச்சனை இருக்குது. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இங்க என்ன டிஃபரன்ஸ்னா ஓட்டு எங்களுக்கு வந்து நீங்க சீட் அதிகமா வேணும், ஆட்சி அதிகாரத்தை பங்கு வேணும். அங்க வந்து ஒரே இலக்கு வந்து திமுக மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து பல காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கூட்டணி உண்டாகுது. நம்பர்ஸ் கம்மியா இருந்தாலும் அதுல பிரச்சனை இருக்காது. அதனால சொல்றீங்க டிடிவி தினகரன் வந்து நீங்க ஃபார்வர்ட்ல வர்றதுக்கு இருக்கட்டும், ஏடிஎம்கே பிஜேபி ஒரு டிஃபரன்சஸ் இருந்தாலும் அவங்க கூட்டணியில் வரக்கான காரணம் என்னன்னா டிஎம்கே மறுபடியும் வரக்கூடாது. அதனால அவங்க we are ready to adjust. ஆனா இங்க டிஎம்கே வித்தின் த பார்ட்டிக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் வித்தின் த பார்ட்டி அவுட் சைட் த பார்ட்டி. நீங்க அலையன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இங்க அலையன்ஸ்ல இருக்காங்க. அலையன்ஸ்ல இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால தான் டிபேட் ஆகுது. இது டிபேட் ஆக காரணம் அதே ஏப்ரல் அமித்ஷாவுடைய பிரஸ் மீட்ல அவர் தெளிவா சொல்றாரு, என்டிஏக்கு எப்படி வந்து இந்தியா லெவல்ல மோடி தலைவரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்டிஏக்கு எடப்பாடி தலைவர். அப்ப மோடியையும் எடப்பாடியும் ஈக்குவேட் பண்ணி பேசுறாரு. நான் சொல்றேன் சார், இவர் சொன்ன ஏப்ரல் 11 ஏப்ரல். ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன் சார். நான் 1000 தடவை அந்த வீடியோ பார்த்துட்டேன். 1000 தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்ட்ஸ். அவர் பேசுற டைம் 11th ஏப்ரல் முடிச்சிட்டு பிஐபில இவங்க அஃபிஷியலா ஒரு
நோட் கொடுக்குறாங்க. இந்த பிரஸ் நோட்டை பற்றி அஃபிஷியலாக பாஜக கொடுத்த நோட். அதில் தெளிவாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, as far as NDA allies are concerned, all decisions will be taken jointly by the AIDMK and BJP within Tamil Nadu. The inclusion of AIDMK in the NDA is beneficial not only for the alliance but also for the AIDMK. The distribution of seats distribution and allocation of ministries post-election will be finalized in consultation with alliance partners at an appropriate time சொல்லிட்டு அதோட முழு இது நான் வாசிச்சேன்னா என்ன டிஃபரன்ஸ்னா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, இதை நாங்க பாஜகவோடலாம் கன்சல்ட் பண்ணலாம் மாட்டோம், யார் அமைச்சருங்கிறத நாங்க முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிறது. அமைச்சரவை சொன்னது என்ன, அமித்ஷா சொன்னதுதான் சார் இது. இல்ல சார் இல்ல சார், இப்ப டிசிஷன் யார் எடுக்க போறாங்கறத லைவ் எடுங்க, இப்பவே கூட நீங்க போடுங்க அத. டிசிஷன் யார் எடுக்க போறாங்கன்னு அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அண்ணா கிளியரா கொடுத்திருக்குது, it will be decided by the minister, it will be decided by the group. பாப்பா இதுல என்ன ஒரு பிரச்சனை, இன்னைக்கு பஞ்சாயத்து எங்க நடந்துகிட்டு இருக்குது, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வித்தின் தி அலையன்ஸ்க்குள்ள பஞ்சாயத்து நடக்குறதா இந்த டிபேட். அரவிந்த் நீங்க கொண்டு வரலாம் இந்த டிபேட்.